பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு லூக்கா 12ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை தியானிப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். நம்ம தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை அறிந்திருக்கிறோம். அப்போ ஏன் இந்த இடத்துல தேவன் என்னை நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் உங்களுக்கு வைத்தவன் யார் என்று கேட்கிறார்? இந்த 12ஆம் அதிகாரத்தை ஆரம்பத்திலேருந்து நம்ம வாசித்தோன்னா, தேவன் இங்கே ஜனங்களை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு விடுப்பு கொடுக்கிறார். அதை குறித்து தான் இந்த இடத்துல முழுமையாக பேசி கொண்டு வந்திருக்கிறார். அப்போது 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அப்பொழுது என்று தொடங்குகிறது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? பெரிதான திட்டத்தை நம்ம வாழ்க்கைக்கு அவர் சொல்ல வருகிற நேரத்தில் அதை தடுத்து நிறுத்தி இந்த மனுஷன் தன்னுடைய இருதயம் பொருளாசையினால் நிறைந்திருக்கிறத அறியாமல் அதை தடுத்து நிறுத்தி ஆண்டவர் இடத்துல ஒரு நியாயத்தை கேட்கிறான். இப்போ நம்ம என்னென்னா, இதை தியானிக்கும் போது என்ன நம்ம நிதானிக்க வேணும்னா, நம்ம ஜெபங்கள் எவ்வாறாக இருக்கிறது? தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை வெறும் தேவனை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா? நம்மளுடைய விண்ணப்பங்களை மாத்திரம் ஆண்டவர் இடத்துல தெரிவித்து கொண்டு இருக்கிறோமா? லார்ட், ஐ வாண்ட் திஸ், இது என் நியாயம், இது என்னுடைய நியாயம், இது எனக்கு செய்யுங்க. நிச்சயமாக ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு உத்தரவு அருளி உங்களை விடுவிப்பேன்னு சொல்லுகிற தேவன். ஆனால் நம்ம இருதயம் உண்மையாகவே ஒரு நீதியையும் நியாயத்தையும் தேடுகிறதா, இல்லை பொருளாசையினாலோ இல்லை வேறு எதோ இந்த உலகத்தின் காரியங்களால் நிரப்பப்பட்டிருந்து ஆண்டவர் இடத்துல அணுகுகிறோமா? தேவன் இதை நன்கு அறிந்திருக்கிறார். தேவனுடைய பெரிதான திட்டத்தை நம்ம செய்ய நமக்குரிய காரியங்களை தேவன் செய்கிறத நிச்சயமாக நம்மளுடைய கண்கள் காண ஆரம்பிக்கும். ஆகையால் ஆரம்பத்தில் எல்லாருமே ஒரு தேவையோடு தான் ஆண்டவர் இடத்துல போகிறார். இப்போ பேதுருவின் மாமியார் அந்த சுகம் பெற்ற உடனே அந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஷி வெயிட்டட் அப்பான் ஹிம், அவர் காத்திருந்தாள் அவள். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, மேலும் 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 பெட்டிஷன்ஸ் இல்லை, மேலும் மேலும் ஆண்டவர் இடத்துல காத்திருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார், அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது, நான் என்ன செய்வேன், இப்படி நோக்கங்கள் மாற வேண்டும். ஆகையால் இன்றைய தினத்தில் நம்முடைய ஜெபங்கள் பலகாலமாக விசுவாசியாக இருந்தாலும் தேவனிடத்தில் இன்னும் பெற்றுக்கொள்ளுகிற நிலையில் மாத்திரம் இருக்கிறவராக நம்ம இருந்தால் இன்னும் முழுமையான ஒரு விசுவாசியாக மாறவில்லை. இதை நம்ம நிதானித்து ஆராய்ந்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென்.